हर शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव 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 शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव 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 शंकर கங்கையாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருகிடதா 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 தீனா கிடகதீன் 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 கிடகதா திருகிடதா 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 பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார் நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார் நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா காக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா
சிவபெருமானின் புகழோடு சுந்தரரின் புகழும் தரணியெங்கும் பரவியது. பறவை, அதனால்தானோ அவளை கண்டதும் என் மனம் சிறகு முளைத்து அவளோடு சேர்ந்து வானில் பறக்க நினைக்கிறது. பறவை நீ கொடுத்த தங்க கொலுசை குப்பையில் தூக்கி வீசிவிட்டாள் என்று சொல். என்ன ஆச்சரியம்! என் பாட்டோடு சேர்ந்து பாடும் ஒரு பெண்ணை நான் முதல் முறையாக பார்க்கிறேன். இவளை முடக்கத்தான் இந்த பூவுலகில் தோன்றினேனா? நம்பி ஆரூராருக்கு உங்கள் மகள் பறவை நாச்சியாரை மணமுடித்து வைக்கும்படி இறைவனே ஆணையிட்டிருக்கிறார். நீங்கள் சொல்வது போல் ஈசன் அவருக்கு அருள் புரிந்திருந்தால் அடியாரை பாடாத நம்பியாரூரையும் நான் புறக்கணிப்பேன். அவருக்கு அருள் செய்யும் அந்த ஈசனையும் புறக்கணிப்பேன். மெதுவாக பேசுங்கள், அவர் காதுகளில் விழப்போகிறது. நம்பியாரூரர் திருவாரூர் பெருமானை போற்றி பாடுவதை நாங்கள் எங்கள் காதார கேட்டுவிட்டு வருகிறோம். விடை கொடுங்கள் சுவாமி. ஈஸ்வரா, இறைவா, இது என்ன சோதனை! சிவனடியார்களை அவமதித்தவன் என்ற பழிக்கு நான் ஆளாகிவிட்டேனே. அதனால் மனம் நொந்த விரண்மிண்டர் என்ற அடியார் என்னையும் புறக்கணிப்பேன், எனக்கு அருள் செய்யும் தங்களையும் புறக்கணிப்பேன் என்று அவர் மனம் நொந்து சொல்லிவிட்டாரே. சுவாமி, கலங்க வேண்டாம். அடியார் பெருமையை தாங்கள் அறியாதவரா என்ன? நாள்தோறும் தேவாசிரிய மண்டபத்தின் அருகே வந்து ஒரு கணம் நின்று மனதார அவர்களை வழிபடுகிறீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் இன்று ஒரு அடியார் என்னை தவறாக கருதும் நிலை வந்துவிட்டதே. அடியார்களை பற்றி பாடி அந்த பிழையை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும். அடியார்கள் யார்? பஞ்சபூதங்களும் நிலை கலங்கினாலும் பஞ்சாட்சரத்தை மறக்காதவர்கள். பெருமை சிறுமை இன்பம் துன்பம் என எல்லாவற்றையும் கடந்தவர்கள். திருவோட்டையும் செம்பொன்னையையும் ஒன்றாக கருதுபவர்கள். அன்போடு இறைவனை வணங்குவதுதான் அவர்கள் நோக்கமே தவிர அதற்காக உனக்கு முக்தி வழங்குகிறேன் என்று இறைவனே வந்து சொன்னாலும் அதை விரும்பாதவர்கள். ஆஹா, அடியார்களின் பெருமையை தாங்கள் உரைக்க உரைக்க எங்களின் மேனி சிலிர்க்கிறது, உள்ளம் பக்தி பரவசம் கொள்கிறது. அதனால்தான் அவர்களை பற்றி பாட வேண்டும் என்று என் மீது ஓர் அடியார் கொண்ட சங்கடத்தையும் நான் போக்க வேண்டும். அடியார் கூட்டத்தில் நானும் ஒருவனாக, அடியாருக்கு அடியனாக விளங்க வேண்டும். இறைவா, திருவாரூர் பெருமானே, வேத நாயகா, உனது அடியார்களின் பெருமைகளை உணர்ந்து பாடும் ஆற்றலை தந்தருளுங்கள். யாரை பற்றி முதலில் பாட வேண்டும் என்று தாங்களே அருள் புரியுங்கள். நம்பியாரூரா, அடியார்களை பற்றி நீ பாடும் இந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன். அதற்காகவே விரண்மிண்டர் உன்னை இழிந்து பேசும்படி செய்தேன். தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற வார்த்தைகளைக் கொண்டு
பாடலை துவங்கு. தில்லை வாழ்ந்தனர், தில்லை வாழ்ந்தனர். எல்லையற்ற பெருவொளியில் ஆகாய லிங்கமாக தில்லையில் விளங்கும் ஆனந்த தாண்டவ மூர்த்திக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா தில்லை வாழ்ந்தனர்கள். தில்லை வாழ்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனாக்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியே. விரண்மிண்டரே, அன்பரே, ஏன் இந்த அவசரம்? எதற்காக இவ்வளவு பரபரப்போடு ஓடி வருகிறீர்கள்? சிவபெருமானே முதலடியை எடுத்துக் கொடுக்க அடியார்களின் பெருமையை திருத்தொண்டர் தொகையாக நம்பி ஆரூரர் சந்நிதியில் பாடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு அடியார்களின் பெயர்களை சொல்லி நான் அவர்களுக்கு அடியேன் என்கிறார். இத்தகைய சிறப்புக்குரிய சைவம் முதல் திருத்தொண்டரையா நான் இழிவாக பேசினேன். சீக்கிரம் வாருங்கள், நிறைவு பாடலையாவது நான் கேட்க வேண்டும். வாருங்கள். மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் பிரிவொழில் சூழ் குந்தையார் விரண்டற்கு அடியேன் அல்லிமென் முல்லை எந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. நம்பியாரூரரே, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். எழுந்திருங்கள். என்ன காரியம் செய்தீர்கள்? தங்கள் சிறப்பை அறியாமல் உங்களை அவமதித்து பேசிவிட்டேன். நான் சேர நாட்டிலிருந்து வந்தவன் என்பதை குறிக்கும் வகையில் விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டருக்கு அடியேன் என்று பாடி நாயன்மார்கள் வரிசையில் எனக்கு இடம் தந்து விட்டீர்களே சுவாமி. உங்கள் உயர்ந்த பண்பை எப்படி போற்றுவேன் சுவாமி, எப்படி போற்றுவேன். விரண்மிண்டரே, தாங்கள் என்னை அப்படி பேசியதற்காக வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. தாங்கள் அந்த அளவிற்கு கடுமையாக பேசியதால் தான் இந்த கணமே அடியார்களை பற்றி பாட வேண்டும் என்ற வேகம் எனக்குள் ஏற்பட்டது. அதை பற்றி பாடிய பிறகுதான் என் மனம் அமைதி அடைந்தது. நான் இந்த உலகில் பிறவி எடுத்ததே திருத்தொண்டர் தொகையை பாடுவதற்காகத்தானோ என்று தோன்றியது. தாங்கள் பாடுவதை கேட்ட பிறகுதான் நாங்கள் பெயர் கூட அறிந்திராத பல அடியார்கள் இந்த பூ உலகில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. நானா பாடினேன்? எனக்குள் இருந்து இறைவன் சுட்டி காட்டியதால் தான் நான் பாடினேன். இந்த திருத்தொண்டர் தொகை பாடப்படும் காலம் வரைக்கும் நம்பியாரூரன் அதை பாட காரணமாக இருந்தவர் விரண்மிண்டர் என்று உங்கள் பெயரும் நிலைத்து நிற்கும். திருத்தொண்டர் தொகை தந்த வள்ளலே, பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல் உங்களோடு சேர்ந்ததால் என் வாழ்வும் புனிதமடைந்து விட்டது. இனி என்றென்றும் நான் உங்களை மறவேன், மறவேன் சுவாமி, மறவேன். சுவாமி, சுந்தரரை எந்த நோக்கத்தோடு பூமிக்கு அனுப்பி வைத்தீர்களோ
அது நிறைவேறிவிட்டது. தான் அறிந்த நாயன்மார்கள் அனைவர் பெயரையும் சொல்லி அவர்களது அடியார்களுக்கெல்லாம் அடியேன் நான் என்று பாடிவிட்டான். எத்தனை நாயன்மார்களை பற்றி பாடியிருக்கிறான்? 60 பேர் பெயரையும் சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தான் அடியவன் என்று குறிப்பிட்டிருக்கிறான். அதன் நிறைவாக சடையன் இசைஞானி எனும் தமது தந்தை தாய் இருவரின் பெயர்களையும் குறிப்பிட்டு அவர்களது மைந்தனான ஆரூரன் பாடியது எனவும் பாடியிருக்கிறானே. அதனால் அவர்கள் மூவரையும் சேர்த்து 63 என்று சைவ உலகம் அவர்களை கொண்டாடப் போகிறது. சரியாக சொன்னீர்கள். எப்படியோ விரண்மிண்டர் வந்து தூண்டிவிட்டதன் பலனாக இன்று தீதில்லா திருத்தொண்டர் தொகையை தந்துவிட்டான். அவர் தன்னை அவமதித்தவர் என்று கருதாமல் அவருக்கும் அடியேன் என்று பாடிவிட்டான். சிவநெறியுடன் நிற்பவர்கள் தமது தவறு சுட்டிக்காட்டும் போது அவமதிப்பாக கருத மாட்டார்கள். தங்களுக்கு கிடைத்த அனுகிரகமாகவே நினைப்பார்கள். விரண்மிண்டர் தூண்டியதால் தான் சுந்தரன் அதை பாடினான். அதனால் விரண்மிண்டரும் 63 அடியார்களில் ஒருவனாகிறார். சுவாமி, சுந்தரரை பூமிக்கு அனுப்பிய தாங்கள் அவனை காரணமாக கொண்டு எத்தனையோ திருவிளையாடல்களை நிகழ்த்தி விட்டீர்கள். பறவை நாச்சியை திருமணம் செய்து வைத்த பின் குன்றையூர் கிழாரை காரணமாக்கி நெல்மலையை குவித்தீர்கள். தலையாத்திரை சென்ற சுந்தரன் திருப்புகலூரில் தலையணையாக வைத்துக் கொண்ட 2 செங்கற்கட்டிகளை செம்போர் கட்டிகளாக மாற்றினீர்கள். திருப்பனையூர் செல்லும் போது தங்களது ஆடல் காட்சியை கண்டுகளிக்கும்படி செய்தீர்கள். திருவாலம்பொழியில் உறங்கும் போது திருமழப்பாடிக்கு வர மறந்தனையோ என்று தாங்களே கேட்டு வரவழைத்து பொன்னார் மேனியனே என்று பதிகம் பாடச் செய்தீர்கள். அதற்கு பரிசு தருவது போல் திருப்பாச்சில ஆசிரமத்தில் பொற்குவியல் தந்தீர்கள். மீண்டும் திருமுதுகுன்றத்தில் பொன் கேட்க 12000 பொன் தந்தீர்கள். அதை மணிமுத்தாற்றில் போட வைத்து திருவாரூர் குளத்தில் எடுத்துக் கொள்ளும்படி செய்தீர்கள். அப்பப்பா, நீ சொல்லும் போதுதான் இவ்வளவு விஷயங்கள் சுந்தரன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று எனக்கே புரிகிறது. இதற்கே இப்படி தடுத்தால் எப்படி? இதெல்லாம் பரவாயில்லை, பொன் அள்ளி கொடுத்தவை. ஆனால் குருகாவூர் செல்லும் வழியில் சுந்தரன் பசியால் வாட தாங்கள் சென்று பந்தல் அமைத்து பொதிசோருடன் காத்திருந்து அதை தந்து உண்ணச் செய்தீர்களே, அதை எப்படி சொல்லாமல் விடுவது? அதுவாவது பரவாயில்லை. திருக்கச்சூர் ஆலக்கோவிலில் சுந்தரன் பசித்திருக்கிறான் என்பதற்காக முதிய அந்தணராக சென்று வீடுதோறும் இருந்து உணவிட்டீர்களே, அதை பற்றி என்ன சொல்வது? தாருகாவனத்தில் வீடு வீடாக சென்று பிக்ஷாந்தேகி என்று இறந்து திரிந்த பழக்கம் இன்னும் மாறவில்லையோ? போதும் போதும், என் அணுக்க தொண்டனுக்காக நான் செய்ததையெல்லாம் நீ குறை சொல்லக்கூடாது. நான் குறை சொல்லவில்லை. எந்த அளவிற்கு தங்களை எளிமைப்படுத்திக் கொண்டீர்கள் என்ற அன்பைத்தான் சொன்னேன். ஆனால் என்ன ஆனால்? தங்களுக்கு தொண்டு செய்தவர் மீது உள்ள அக்கறை எனக்கு தொண்டு செய்தவர்கள் மீது இல்லாமல் போய்விட்டதே. யாரை பற்றி சொல்கிறாய்? எனது தோழியருள் ஒருத்தியான கமலினி திருவாரூரில் பறவை நாச்சியாராக தோன்றி சுந்தரனை மணந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். மற்றொருத்தியான அனிந்திதையை பற்றி தாங்கள் சிந்தித்ததாகவே தெரியவில்லையே. அவளை மட்டும் எப்படி மறந்துவிட முடியும்? உன் தோழி அணிந்ததை திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியார் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எமக்கு பூமாலை தொடுக்கும் தொண்டை தொடர்ந்து புரிவதற்காகவே திருவொற்றியூர் திருக்கோயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். சங்கிலி, சொல்வதை கேளம்மா, நில்லம்மா. சங்கிலி, நில்லம்மா. முடியாது. மாலையை கொடம்மா. நான் தரமாட்டேன். சொல்வதை கேளம்மா, மாலையை கொடு. சங்கிலி, ஓட
சங்கிலி, மாலையை கொடுத்து விடம்மா. பெண் வீட்டார்கள் வந்துள்ளார்கள். முடியாது, நான் தரமாட்டேன். இந்த மாலை மிகவும் அழகாக இருக்கின்றது. இது என் ஈசனுக்கே சொந்தம். சங்கிலி, தயவு செய்து கொடுத்து விடம்மா. இது மணவீட்டாருக்காக தொடுத்த மாலை. இரண்டில் ஒன்றை நீ எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? நீ வேறொரு மாலையை தொடுத்துக்கொள். இதை நான் தியாகேசனுக்கு அணிவிக்க வேண்டும். நீ என் செல்ல மகள் அல்லவா? நான் சொல்வதை கேளம்மா. என்னம்மா செண்பகம், தாயும் மகளும் சேர்ந்து கொண்டு என்ன விளையாடி கொண்டிருக்கிறீர்களா? அவசரம் புரியாமல் உன் பெண்ணை கொஞ்சிக் கொண்டா இருக்கிறாய்? முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. மறி அந்த மாலை. சரி ஐயா, கொடம்மா. சங்கிலி, தாங்கள் தவறாக நினைக்க கூடாது. என் மகள் ஏதோ விளையாட்டாகத்தான் மாலையை வீசி எறிந்தாள். அது தவறி போய் தங்கள் கழுத்தில் விழுந்து விட்டது. அதை கழற்றி தாருங்கள். நான் என் வீட்டாருக்கு தர வேண்டும். இல்லை இல்லை, இனி இந்த மாலை எங்களுக்கு வேண்டாம். இவர் கழுத்தில் விழுந்தது இவரிடமே இருக்கட்டும். ஒருவர் அணிந்து கொண்ட மாலையை மணப்பெண்ணுக்கு போடுவது பொருந்தாது. நாங்கள் வேறு மாலை வாங்கிக் கொள்கிறோம். வா, இந்தாருங்கள். சங்கிலி, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய்? எல்லாம் உனக்கு விளையாட்டாகவே போய்விட்டது. இந்த மாலையை ஈசனுக்கு தான் போடுவேன் என்று அவ்வளவு உறுதியாக சொல்லிவிட்டு இப்பொழுது இவர் கழுத்தில் போட்டு விட்டாயே. அம்மா, இறைவன் கழுத்தில் மாலை போடுவதும் இறைவனுடைய அடியார் கழுத்தில் மாலை போடுவதும் ஒன்றுதான். அப்படி சொல்லுங்கள். அதிலும் இவர் இறைவனாலேயே தடுத்தாட்கொள்ளப்பட்டு திருவெண்ணை நல்லூரில் அவரே முதல் வார்த்தையை பித்தா என்று எடுத்துக் கொடுக்க, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று தேவாரம் பாடியவர் இவர். இப்படி அங்கு வார்த்தை தந்த இறைவன் திருவாரூரில் ஒரு வாக்கியமாக தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்து தர 63 அடியார்களின் புகழை திருத்தொண்டர் தொகையாக பாடியவர் இவர். சைவ முதற் திருத்தொண்டர் எனவும் தமிழ்நாதர் எனவும் போற்றப்படும் இவர் இறைவனே நீ எனக்கு தோழன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதால் தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படுபவரும் இவரே. அந்தன குலத்தில் தோன்றினாலும் அரச குலத்தவரால் வளர்க்கப்பட்ட நம்பியாரூரர். இதற்கு மேல் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களை இங்குள்ள அனைவரும் அறிவார்கள். போதும் போதும், உன்னால் இன்று என்னுடைய பிழைப்பு கெட்டுவிட்டது. கோவிலுக்கு மக்கள் வரும் நேரம் தொடங்கிவிட்டது. பூக்கள் தயாராக இருக்கின்றன. வா, வியாபாரத்தையாவது சென்று பார்ப்போம். வா அம்மா. நம்பியாரூரரே, தங்கள் கரத்தில் இருக்கும் அந்த மாலையை உடனே தூக்கி எறிந்து விடுங்கள். அந்த பெண் தூக்கி எறிந்ததால் தானே இது என் கழுத்தில் வந்து விழுந்தது. அது உங்களுக்கு நல்லதல்ல. இது தங்கள் கரத்தில் இருப்பதும் பொருத்தமல்ல. அதனால் தான் சொல்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? அந்த பெண் யார்?
சங்கிலி நாச்சியார் என்பது அவள் பெயர், ஞாயிறு என்பது அவள் ஊர். அவளுக்கு மணப்பருவம் வந்தபோது பெற்றோர் அவளுக்கு திருமண ஏற்பாடு செய்தார்கள். அவளை பெண் பார்க்க வந்த இரு மாப்பிள்ளைகள் பார்த்துவிட்டு சென்ற மறுநாளே மரணமடைந்தார்கள். அதனால் ஆடவர்கள் அவளை பற்றி பேசவே பயந்தார்கள். அவளும் இந்த திருவொற்றியூர் தியாகேசருக்கு தொண்டு செய்வதையே விரும்புகிறேன் என்று சொல்லி இங்கு வந்து கோயில் அருகே கன்னிமாடம் அமைத்து அதில் தங்கிக் கொண்டும் ஈசனுக்கு மாலை கட்டி சாற்றிக் கொண்டும் அவளும் அவள் தாயும் பிழப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவளை எந்த ஆண்மகனும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஆண்கள் என்றாலே அவளுக்கு வெறுப்புதான். ஆனால் இன்று அவர் எங்கள் சுவாமியை பார்த்ததும் தன்னை மறந்து நின்று விட்டாரே. அதனால்தான் அது இவருக்கு ஆபத்தாக மாறிவிடக்கூடாது என்று நான் கூறுகிறேன். அன்பரே, தாங்கள் என் மீது கொண்ட அன்பால் தான் இவ்வளவையும் சொன்னீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இருப்பினும் சங்கிலி நாச்சியாரால் ஏற்பட்டிருக்கும் விளைவுகளை மேலோட்டமாக பார்க்கும் போது அது தவறாகத்தான் தோன்றும். ஆனால் அதன் உட்பொருளை எல்லோராலும் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அவள் ஈசனின் கட்டளைக்காக காத்திருப்பது போல் தோன்றுகிறது. அதனால் நான் ஈசனை தரிசித்துவிட்டு வருகிறேன். அதுவரை இந்த மாலையை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள். இறைவா, திருவொற்றியூர் எழுந்திருக்கும் தியாகேசா, இது என்ன விந்தை? அமுதத்தை கலந்து சந்திரனை குழைத்த உருவாக்கியது போன்ற ஒரு பெண் என் கண்ணில் கலந்து கருத்தை குழைய செய்து விட்டாளே. மின்னற் கொடி ஒன்று மண்ணில் வந்தது போல் என் முன் தோன்றிய இவள் யார்? அரண்மனை வாழ்க்கையிலிருந்து என்னை பிரித்து நான் யார் என்பதை எனக்கு உணர்த்தி உன் பொருட்டு தொண்டு செய்யும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாய். இருப்பினும் இல்லாள் ஒருத்தி உள்ள போது மற்றொரு பெண்ணின் மீது எனக்கு ஏன் நாட்டம் வருகிறது? இருவருக்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்று உரைத்தீர்களே, அதில் ஒருத்தி பறவை நாச்சியார் என்றால் மற்றொருவள் இந்த சங்கிலி நாச்சியாரா? அப்படியானால் பறவையை மனம் முடித்து தந்தது போல் சங்கிலியையும் எனக்காக மனம் பேச வேண்டியது தங்களுடைய பொறுப்பு. சுவாமி, இந்த பெண் அன்பு என்னும் நாரெடுத்து 5 எழுத்துக்களை மலராக தொடுத்து உமக்கு தொண்டு செய்கிறாள். அவள் மாலையில் மலரை மட்டும் வைத்து கட்டவில்லை, இன்று என் மனதையும் சேர்த்து கட்டி வைத்து விட்டாள். இனி அதிலிருந்து என்னால் மீளவே முடியாது. தங்களை தவிர வேறு யாரும் இதற்கு எனக்கு துணை செய்ய முடியாது. அந்த பறவை நாச்சியார் தங்கள் பக்தி ஆயிற்றே, அவளுக்கு எப்படி துரோகம் செய்வது என்று நினைக்கிறீர்களா? ஆனால் ஒருவரை 2 பெண்கள் மணந்து கொள்வது என்பது ஒன்றும் புதிதல்லவே. ஈசா, தங்கள் இடப்பக்கத்திலோ ஒரு மங்கை, தங்கள் சிரத்திலோ ஒரு கங்கை, இப்படி இருவரோடு இருக்கும் தங்களுக்கு நான் தோழன் அல்லவா? நண்பர்களின் வாழ்க்கை முறை ஒன்றாக அமைந்திருப்பது முறையல்லவா? அதனால் உமக்கு பக்தி மாலை தொடுத்து சூட்டும் சங்கிலி நாச்சியார் எனக்கு மணமாலை சூட்டும் பாக்கியத்தை தாங்கள்தான் எனக்கு தந்தருள வேண்டும். சங்கிலி,
சமயமெல்லாம் பஞ்சாட்சரத்தை சிந்திக்க என் நாக்கு தங்கள் திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்க என் கரங்கள் தங்கள் திருமேனியில் அணிவதற்காக மலர் மாலையை தொடுத்துக் கொண்டிருந்த புண்ணியத்தினால்தான் இன்று நான் தங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றேனோ? அதனால் இந்த பிறவியின் பயனை நான் பெற்றுவிட்டேன் பிரபு. சங்கிலி, மனம், வாக்கு, காயம் என மூவகையாலும் எமக்கு தொண்டு செய்த உனக்கு அருள் புரியும் காலம் கனிந்து விட்டது. உனது பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே யாமிங்கு வந்தோம். தங்கள் ஆணை எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள்ள நான் காத்திருக்கிறேன் பெருமானே. நீ இன்று திருக்கோயிலில் மாலை அணிவித்த நம்பி ஆரூரன் எமக்கு தோழன் என்பதை நீயே அறிவாய். அவன் உன்னை தனக்கு மனம் செய்து வைக்கும்படி மனமுருகி வேண்டிக் கொண்டான். தோழனின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது எனது கடமை அல்லவா? அதனால் அவன் பொருட்டு உன்னிடம் பேசுவதற்காகவே இங்கு வந்தேன். எம்பிரானே, இமையோர் போற்றும் தம்பிரானே, நம்பி ஆரூரருக்காக தாங்களே வந்து என்னிடம் பேசிய பிறகு நான் மறுப்பேனா? ஆனால் என்ன? எதுவாயினும் தயங்காமல் சொல். நீயும் எனது பக்தையானதால் உனது விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டியது எனது கடமை. சொல். அவர் திருவாரூரில் பறவை நாச்சியாரை மணந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் அல்லவா? என்னை மணந்து ஒரு நாளோ சில நாளோ வாழ்ந்துவிட்டு மறுபடியும் திருவாரூருக்கே சென்றுவிட மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? அந்த நிலை வராது என்பதற்கு எனக்கு உறுதி அளித்தால் அவரை ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. உனது கோரிக்கை நியாயமானதுதான். உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று என்னுடைய சந்நிதியிலேயே நின்று நம்பி ஆரூரன் சபதம் செய்தால் உன் சந்தேகம் நீங்கும் அல்லவா? ஆஹா, தங்கள் சன்னதியிலேயே நின்று சபதம் செய்து விட்டார் என்றால் அவர் அதிலிருந்து மீற முடியாது. அவ்விதம் செய்தால் நானும் நிம்மதியுடன் இருப்பேன். நல்லது. நான் இப்பொழுதே நம்பி ஆரூரனை சந்தித்து இதை பற்றி பேசுகிறேன். சுவாமி, எங்களுக்காக தாங்களே தூது வந்தீர்களா? இறைவன் கழுத்தில் மாலை போடுவதும் இறைவனுடைய அடியார் கழுத்தில் மாலை போடுவதும் ஒன்றுதான். எம்பெருமானே, என் மனக்குறையை புரிந்து எனக்கு அருள் புரிய வந்துவிட்டீர்களா? என் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே என் முன் தோன்றிவிட்டீர்களா? ஆம் தோழா, நீ என் சந்நிதியில் வந்து வேண்டுதலை தெரிவித்த பிறகு நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேனா? நான் வேண்டிய போது தாங்கள் ஏதும் விடை தராததால் என் விருப்பம் நிறைவேறுவதற்கு தடை ஏதேனும் உள்ளதோ என்று தவித்து போனேன். நீ விரும்பியவளிடம் சென்று அவள் விருப்பத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் உன்னிடம் வந்து பேச வேண்டும் என்பதால் தாமதித்தேன். அப்படியானால் தாங்கள் என் பொருட்டு அவளை காணச் சென்றீர்களா? என்னை மனம் புரிந்து கொள்ளும்படி தாங்கள் அவளிடம் கூறினீர்களா? அவள் என்னை மணந்து கொள்ள உடனே சம்மதித்திருப்பாளே. உன்னை மணக்க அவளுக்கு சம்மதம்தான். ஆனால்
அதற்கு அவள் ஒரே ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறாள். அதற்கு நீ கட்டுப்பட்டால் மறுகணமே மனம் புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாள். அது என்ன நிபந்தனை? நீ ஒரு சபதம் செய்ய வேண்டும். எதை பற்றி சபதம் செய்ய வேண்டும்? நீ ஒருபோதும் அவளை பிரிந்து செல்லக்கூடாது. திருவெற்றியூரின் எல்லையை நீ தாண்டக்கூடாது என்று சபதம் செய்ய வேண்டும். இது என்ன கடுமையான நிபந்தனை? தாங்கள் எழுந்தருளியிருக்கும் எண்ணற்ற திருத்தலங்களுக்கு என்னால் போகாமல் இருக்க முடியுமா? ஆரூர் பெருமானாக தாங்கள் அருள் புரியும் திருவாரூரை காணாமல் இருக்க முடியுமா? பெருமானே, நான் எங்கு வந்து அந்த சபதத்தை செய்ய வேண்டும் என்று அவள் கேட்டாள். எனது சன்னதியில் தான். எப்பொழுது? நாளை காலை திருமணம் புரிவதற்கு முன்பு. அப்படியானால் என் பொருட்டு தாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். உன்னுடைய நட்புக்காக நான் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சங்கிலி நாச்சியோடு வந்து தங்கள் சன்னதிக்கு முன்னால் நின்று உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று அவளுக்கு சபதம் செய்யும் போது தங்களின் சாநித்தியம் அங்கே இருக்கக்கூடாது. கோவிலுக்குள்ளே இருக்கும் மகிழ மரத்தடிக்கு சென்று விட வேண்டும். தங்களின் முன்பு நான் சபதம் செய்யாததால் அந்த சபதம் என்னை கட்டுப்படுத்தாது. பின்பு நான் மணமேடைக்கு சென்ற பிறகு தாங்கள் மீண்டும் சன்னதிக்கு சென்று விடலாம். ஏன் யோசிக்கிறீர்கள் சுவாமி? இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? நம்பியாரூரா, ஒரு நண்பனுக்காக நான் இதை கூட செய்யாவிட்டால் எப்படி? உன் விருப்பப்படியே நீ சங்கிலிக்கு முன்னால் சபதம் செய்யும் போது நான் சன்னதியிலிருந்து பிரிந்து மகிழ மரத்தடியில் சாநித்தியம் கொள்கிறேன். இனி உன் விருப்பப்படியே சங்கிலிக்கும் உனக்கும் திருமணம் நடக்கட்டும்.
பொறுங்கள். நாம் எதற்காக மனவாழ்விற்கான உறுதிமொழியை எடுக்க சன்னதிக்கு செல்ல வேண்டும்? எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் சன்னதி மிகவும் புனிதமானதல்லவா? பரம் என்றும் முக்தியை வழங்கும் பரமேஸ்வரர் சன்னதியில் இக வாழ்விற்கான உறுதிமொழியை கேட்பது பொருத்தமாக இருக்குமா? என்ன சொல்கிறாய் சங்கிலி? இவர்தான் என்னை மணக்க வேண்டியவர் என்று தீர்மானித்து விட்டோம். இவரும் என்னை பிரிய மாட்டேன் என்று சபதம் செய்ய முன்வந்து விட்டார். பிறகு இதற்கு அதற்காக சன்னதிக்கு செல்ல வேண்டும். இதோ இந்த மகிழ மரத்தடியில் சபதம் செய்தால் போதும். அவர் சூட்டும் மாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். என் மகள் சொல்வதும் சரிதான். உறுதிமொழிக்காக இறைவனை சாட்சியாக்குவது அவசியமில்லை. வரத்தை தருபவர் முன்னால் இகத்திற்கான சத்தியத்தை செய்வது முறையல்ல. ஏன் தயங்கி நிற்கிறீர்கள்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. பிறகு என்ன? இந்த மகிழ மரத்தடியிலேயே சபதம் செய்யுங்கள். இதற்கு மேலும் நான் தாமதம் செய்தால் நான் சத்தியம் செய்வதாக சொன்ன உறுதிமொழி மீதே சந்தேகம் ஏற்படும். என்னை பார்ப்பவர்கள் வாக்கு தவறியவன் என்று தூற்றும் நிலை உருவாகும். இனி ஏதும் சொல்வதற்கில்லை. என்னவாயிற்று? சரி, உன்னை விட்டு பிரிந்து செல்லாமல் என்றென்றும் உன்னுடனேயே இருப்பேன். திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன். இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவன் மீது சத்தியமாக இவ்விதம் நான் சபதம் செய்கிறேன். கெட்டி மேளம், கெட்டி மேளம்.